வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கார்த்திகை வடமதுரையில் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கார்த்திகை பஜார் வீதி, எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் வடமதுரை பெருமாள் கோவில் அருகில் தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார். எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சத்யவேலு, எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எல்லாபுரம் PJ மூர்த்தி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் KV லோகேஷ், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சங்கர், மோகன் பாபு, யுவராஜ், கதிரவன், மாவட்ட பிரதிநிதி KV வெங்கடாச்சலம், திருநிலை TK முனிவேல், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் AV ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான TJ கோவிந்தராஜன், தலைமை கழக பேச்சாளர்கள் முரசொலி மூர்த்தி, ஏலம்பூர் கோபி ஆகியோர் கலந்து கொண்டு கருணாநிதியின் பிறந்த நாள் விழாவை நாடு முழுவதும் கொண்டாடுவதற்கான காரணம் குறித்தும், தமிழக அரசு 4 ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கு செய்த எண்ணற்ற சாதனைகளை எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினர். இந்நிகழ்ச்சியில் CH சேகர், VP ரவிக்குமார், மு மணிபாலன், ஜமுனா அப்புன், EG பார்த்திபன், வடமதுரை K லோகேஷ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் அன்பு கார்த்திகேயன், சூர்யா, தங்கம் ஸ்டாலின், தினேஷ், லோகேஷ் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் KV லோகேஷ் தலைமையில் எல்லாபுரம் தெற்கு வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இதையெல்லாம் மாற்றி தமிழிலே மன்ற வேண்டும், தமிழிலே எல்லாம் வேண்டும் என்று எல்லாம் போராடிய தலைவர்கள். இதையெல்லாம் படிப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் எனக்கு பின்னால் பேசி இன்னும் 2 கூட்டத்திற்கு செல்ல வேண்டும். அவரை தொடர்ந்து இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவில் உலக அரசியல் வரலாற்றில் கூட சொல்லலாம், எனக்கு தெரிந்து 50 ஆண்டு காலம் சொந்த உழைப்பால் உயர்ந்த ஒரே தலைவர், ஒரே முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை.